ஸோ கைஸ் எனிடைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி டேட்டா பேசஸ்ல இவ்வளோ செக்யூராக ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ இனிட்டு அதில் யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த செக்யூரிட்டி டெக்னிக் பற்றி தான் பார்த்த போகிறோம். என்ன டெக்னிக்னா ஆஷின். ஸோ இந்த ஆஷின் ஆக்சுவலி எப்படி யூஸ் ஆகுது, எப்படி இதை வச்சு பாஸ்வேர்டு செக்யூராக ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் இப்போ. ஸோ இந்த ஆஷின்றது ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நீ இந்த ஒரு பாஸ்வேர்டு தரீங்கன்னு வச்சுட்டோம்ல, 1 2 3 4 5 6ன்னு. ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து அப்படியே போய் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகாது. ஸோ இந்த நடுவில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆஷின் அல்காரிதம்னு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். மேபி MD5 or SHA-256. ஸோ இந்த ஆஷின் அல்காரிதம் வச்சு என்ன பண்ணுவோம்னா, நீ இந்த வச்சுட்டு இந்த 1 2 3 4 5 6 பாஸ்வேர்டு வந்து இந்த அல்காரிதம் வச்சு என்ன பண்ணுவோம்னா, அது ஒரு ஃபிக்ஸ்டு லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங் தான் மாற்றுவோம். அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு லென்த் ஆஃப் கேரக்டர்ஸாக அதை மாற்றிடுவோம் நம்ம வந்து. ஸோ 1 2 3 4 5 6 வந்து ரேண்டமாக சம் கேரக்டர்ஸாக அது வந்துடும். ஸோ இப்போ வந்து டேட்டா பேசஸ்லேருந்து அந்த ரேண்டமாக அந்த கேரக்டர் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ யாராவது இப்போ அந்த டேட்டா பேஸை வந்து ஹேக் பண்ணி எடுத்தாத்தோட அவனுக்கு அந்த ரேண்டமான வேல்யூஸ் தான் தரைக்குமே தவிர ஒரிஜினல் பாஸ்வேர்ட் தரைத்தாது. ஸோ இது பேர் ஆஷின்னு சொல்லுவோம். ஸோ ஆஷின் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த செக்யூரிட்டி வேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதுலேயும் சின்ன மைன்யூட்டான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணாதுன்றதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.